السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين، أما بعد. فقد قال الله سبحانه وتعالى في القرآن المجيد وفي الفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وابتغوا من فضل الله واذكروا الله كثيرا لعلكم تفلحون. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم في حديثه الشريف: طوبى لمن طاب كسبه. صدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. எல்லா புகழும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகுக. அவனது ஸலாத்தும் ஸலாமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அந்நாளின் தூய வாழ்வினை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபுத் தாபிஈன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நல்லோர்கள், மேலும் இந்த நல்ல ஜுமா நாளிலே வீற்றிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. ஆமீன். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களை இந்த உலகத்தில் படைத்து அவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்ற வாழ்க்கை திட்டத்தை நமக்கு ஷரியத் மூலம் வகுத்தளித்துள்ளான். மனிதன் வாழ்வதற்காக சம்பாதிக்கின்றான், வாழ்வதற்காக அவன் தன்னுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காகவும் அதன் மூலம் வாழ்வோங்கு வாழ்வதற்காகவும் சம்பாதித்து ஹலாலான முறையில் வருவாயை ஈட்டி வருகின்றான். அல்லாஹ் மனிதன் எப்படி ஹலாலான முறையில் தன்னுடைய வருவாயை ஈட்ட வேண்டும், அவனுடைய சம்பாத்தியம், வியாபாரம், தொழில் எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு திட்டத்தையும் ஒரு வழிமுறையையும் அல்லாஹ் குர்ஆனிலேயும் ஹதீஸிலேயும் நம்முடைய மார்க்கத்தில் அதற்கான தெளிவான விளக்கத்தையும் தெளிவான வழிகாட்டுதல்களையும் அல்லாஹ் விரிவாக பேசியுள்ளார். நமக்கு அதை வழிகாட்டியும் உள்ளார். ஒருவருடைய வியாபாரம் எப்படி இருக்க வேண்டும், அவருடைய வியாபாரம் ஹலால் என்று எப்படி தெரிந்து கொள்ள முடியும், அவர் மேற்கொள்ளக்கூடிய வியாபாரம் ஹலாலாக இருந்தால்தான் அவருடைய உடம்பு அது சொர்க்கத்திற்கு தகுதியானது. ஒருவேளை ஹராமான வருவாயை கொண்டு ஈட்டி அந்த ஹராமான வருவாயின் மூலம் தன்னுடைய உணவை அவர் எடுத்துக்கொண்டால் அல்லாஹ் சொல்வதை போல அந்த உடம்பு சொர்க்கத்திற்கு தகுதியானது கிடையாது, அந்த உடம்பு நரகத்திற்கு செல்லும் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உழைப்பாளர்களை மேம்படுத்தியும் பேசியுள்ளார்கள். அந்த உழைப்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் நமக்கு வழிகாட்டியுள்ளார்கள். அருமையானவர்களே, அல்லாஹ் தன்னுடைய திருமறை வசனத்திலே இப்படி ஒரு வசனத்தை கூறுவான்: உங்களுடைய உலகத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பங்கை நீங்கள் மறந்து விடாதீர்கள். வெறுமனே மறுமைக்காக நாம் படைக்கப்பட்டோம் என்று சொல்லி இந்த உலகத்தில் எதுவும் செய்யாமல் வீணான வாழ்க்கையை கழிப்பதும் அல்லாஹ் தடை செய்துள்ளான். அப்படி இருக்கவும் நமக்கு கூடாது. நம்முடைய வாழ்வாதாரத்தை ஈட்ட வேண்டும், நம்முடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும். ஒரு முஸ்லிம் பொருளாதார ரீதியிலேயும் அவர் எல்லா விதத்திலேயும் சிறந்து விளங்க வேண்டும் என்பதை அல்லாஹ் தன்னுடைய திருமறை வசனத்தின் மூலம் நமக்கு சொல்கின்றான். நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கக்கூடிய மிக பிரபலமான வசனம், மிக பிரசித்தி பெற்ற வசனம். அல்லாஹ் குர்ஆனிலே ஜுமா என்ற அத்தியாயத்தில் பேசுவார், மனிதர்கள் தொழுகையை தொழுதுவிட்டு முடித்தவுடன் ஃபைதா குதியத்திஸ் ஸலாத்து ஃபன்தஷிரு ஃபில் அர்தி வப்தகு மின் ஃபضலில்லாஹ், தொழுகை முடிக்கப்பட்டவுடன், தொழுகையை நிறைவேற்றியவுடன் அவர்கள் பூமியில் பறந்து விரிந்து செல்வார்கள் தங்களுடைய வியாபாரத்தை மேற்கொள்வதற்காக, அவர்களுடைய வாழ்வாதாரத்தை அவர்கள் ஈட்டுவதற்காக, அவர்களுடைய பொருளாதாரத்தை அவர்கள் சம்பாதித்துக் கொள்வதற்காக, செல்வத்தை சேமித்துக் கொள்வதற்காக, குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக
அல்லாஹ்வின் வியாபாரத்தை நீங்கள் செய்யுங்கள் என்று அல்லாஹ் கட்டளை இடுகின்றார். இந்த வசனத்திற்கு கீழாக விளக்கம் அளிக்கக்கூடிய புகழ்பெற்ற சஹாபிகள் கூறுகின்றார்கள், அல்லாஹ் ஒரு கடமையை பேசிவிட்ட பிறகு இன்னொரு கடமையை பேசுகின்றார். தொழுகை மிக முக்கியமான கடமை. அந்த தொழுகை முடித்தவுடன் நீங்கள் உடனே வியாபாரத்திற்காக செல்லுங்கள், உழைத்து உண்ணுங்கள் என்ற அந்த விஷயத்தை மனித சமூகத்திற்கு ஆழமாக சிந்தனையில் விதிக்கின்றான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. வபதகு மின் ஃபضலில்லாஹ், சம்பாதித்து உழைத்து உண்ணுங்கள் என்ற இந்த தாரக மந்திரம் ஒவ்வொரு முஸ்லிமும் அதை பேணி நடக்க வேண்டும். உலகத்தில் வெறுமனே மறுமைக்காக மட்டும் படைக்கப்பட்டோம் என்று வெறுமனே வீணாக வாழ்வது ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கை அல்ல. அப்படி வாழ்வது அவருடைய வாழ்க்கைக்கு தகுந்ததல்ல. ஒரு முஸ்லிம் ஒவ்வொரு கட்டத்திலேயும் அவர் மேம்பட வேண்டும், எல்லா விதத்திலேயும் அவர் சிறந்து விலக வேண்டும். கல்வியிலேயும் பொருளாதாரத்திலேயும் மருத்துவத்திலேயும் இந்த உலகத்தில் எத்தனை துறைகள் இருக்கின்றதோ அத்தனை துறைகளிலேயும் ஒரு முஸ்லிம் மேம்பட வேண்டும் என்பது இஸ்லாத்தினுடைய ஒரு கொள்கையும் கோட்பாடுமாகும் என்பதை நாம் சிந்தனையில் எடுத்துக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கின்றோம். அன்பானவர்களே, மே 1 இன்றைய நாள் உழைப்பாளர்கள் தினம் என்ற ஒரு தினத்தை மேற்கொண்டு அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும், உழைப்பாளர்களை கொண்டாட வேண்டும் என்பதற்காக ஒரு தினம் மேற்கொள்ளப்படுகின்றது, உலகத்தாரால் கொண்டாடப்படுகின்றது. அந்த வகையில் தொழிலாளர்கள் தினம், இன்றைய உழைப்பாளர்கள் தினத்தில் நாம் நம்முடைய சிந்தனையில் எடுத்துக்கொள்ள வேண்டிய சில அருமையான விஷயங்களை மட்டும் நாம் பார்க்கின்றோம். அருமையானவர்களே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உழைத்து உண்டார்கள். எவ்வளவு பெரிய நபியாக இருந்தாலும் ஈருலகம் போற்றக்கூடிய அந்த மாபெரும் நபியும் கூட அவர்கள் மனிதர் என்ற ரீதியில் அவர்கள் திருமணம் ஆகுவதற்கு முன்பு அவர்கள் வியாபாரம் செய்தார்கள். நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். 25 வயதில் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய பெரும் வியாபார வணிக கூட்டத்தில் அவர்கள் தலைமை தாங்கி ஷாம் நாட்டிற்கு சென்று பல லாபத்தை ஈட்டிக் கொண்ட அந்த வியாபார கூட்டத்தில் அவர்கள் வந்தார்கள் என்பதை நாம் வரலாற்றில் கேள்விப்பட்டிருக்கின்றோம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியும் அதுதான். அவர்களுடைய வாழ்வில் நமக்கு எடுத்துக் கொள்ளக்கூடிய படிப்பினையும் அதுதான். வெறுமனே வீணாக வாழ்ந்து மரணிப்பதல்ல இந்த வாழ்க்கை. வாழ்க்கையில் ஒரு நோக்கத்தோடு வாழ வேண்டும். நம்முடைய பொருளாதாரம் பிற மக்களுக்கு அது உதவ வேண்டும். நம்முடைய பொருளாதாரம் நம்முடைய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும். நாம் யாரிடத்திலேயும் கையேந்தாமல் இருப்பதற்கும் யாரிடத்திலேயும் யாசகம் கேட்காமல் இருப்பதற்கும் நம்முடைய பொருளாதாரம் நமக்கு உதவியாக இருக்கும். எனவே தான் உழைத்து உண்ணுங்கள் என்று சொல்கின்றது இந்த மார்க்கம். உழைப்பாளர்களை கண்ணியப்படுத்துகின்றது இந்த மார்க்கம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணியப்படுத்தினார்கள். செருப்பு தைக்கக்கூடிய ஒரு தொழிலாளியின் தேய்த்து போன கைகளை முத்தமிட்டார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காரணம், உழைத்து உண்ணுபவர்கள் இந்த உலகத்தில் எந்த விதத்திலேயும் அவர்கள் கீழானவர்கள் அல்ல. எந்த தொழிலாக இருக்கட்டும், திருட்டை தவிர மற்ற எல்லா தொழில்களும் இந்த மார்க்கம் ஹலாலாக்கிய மேன்மையான ஒவ்வொரு தொழிலும் அது சிறு வருமானமாக இருக்கட்டும், அதனால் பெரிய பலன்கள் இல்லாமல் இருக்கட்டும், ஆனால் இந்த மார்க்கம் உழைத்து உண்ணுபவர்களை மேம்படுத்தியுள்ளது, அவர்களை சிறப்புப்படுத்தியுள்ளது என்பதை நாம் பார்க்கின்றோம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணத்திற்கு முன்பு வியாபாரம் செய்தார்கள். மதீனாவிற்கு வந்ததும் அவர்கள் பேரித்தம்பழங்களை விற்று வந்தார்கள் என்பதையும் வரலாற்றிலே நாம் படிக்கின்றோம். யூதர்களுடைய வியாபாரத்தில் அவர்களும் கலந்து கொள்வார்களாம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதர்களின் மூலமாக சில வியாபாரங்களை, சில பேரித்தம்பழங்களை விற்கக்கூடிய காரியங்களில் மதீனாவில் ஈடுபட்டார்கள் என்பதையும் வரலாற்றிலே நாம் படிக்கின்றோம். எந்த ஒரு நபியும் அவர்கள் இந்த உலகத்தில் நபியாக அனுப்பப்பட்ட பிறகு இந்த உலகத்தில் வெறுமனே நபித்துவ பிரச்சாரத்தை மட்டும் செய்து அவர்கள் வாழ்வை கழித்ததில்லை. அவர்கள் ஏதாவது தங்களுடைய கைத்தொழிலை செய்து அவர்கள் பிழைக்கவும் வழி தேடினார்கள். அவர்களுடைய வாழ்வாதாரத்தை ஈட்டுவதற்கும் அவர்கள் வழிகோலினார்கள். அப்படிப்பட்ட எல்லா நபிமார்களையும் நாம் பார்க்கின்றோம். ஒரு உலகத்தில் முதல் மனிதராக படைக்கப்பட்ட நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்தில் செய்த முதல் தொழில் விவசாயம். அவர்களுக்கு பசி எடுத்த பொழுது மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி அல்லாஹ் சொன்னான், இதுதான் விதைகள்,
இதை நீ மண்ணில் விதைத்து அதை மண்ணை உழுது பயிர் செய்து இதை நீங்கள் உண்ணுங்கள் என்று அல்லாஹ் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டளையிட்டார். முதல் மனிதர் செய்த முதல் தொழில் விவசாயம். இப்படி அடுத்தடுத்து தோன்றிய எல்லா நபிமார்களும் தங்களுக்கென்று சில வியாபாரங்களையும் சில கை தொழில்களையும் செய்தார்கள். வாழ்வாதாரத்தை ஈட்டுவதற்கும் வாழ்வாதாரத்தை பெருக்கவும் அவர்கள் ஏதாவது ஒரு தொழிலை மேற்கொள்ளத்தான் செய்தார்கள். இது நமக்கு மிகப்பெரிய பாடம். சும்மா உட்கார்ந்து கொண்டு இருப்பது ஒரு முஸ்லிமினுடைய அழகல்ல, அப்படி இருப்பது ஒரு முஸ்லிமுடைய பண்பல்ல. உழைத்து உண்ண வேண்டும் என்ற சொல்லக்கூடிய மார்க்கம் இந்த மார்க்கம். கஅபுல் அஹ்பார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பார்கள், நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பசி எடுத்தது. என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை. சொர்க்கத்தில் பசி என்றால் என்னவென்று அறியாத ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலகத்திற்கு அனுப்பப்பட்டவுடன் இறக்கப்பட்டவுடன் அவர்கள் பசியை உணர்ந்தார்கள். அப்பொழுதுதான் அல்லாஹ் மீகா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பினான். கோதுமைகளையும் வித்துக்களையும் கொடுத்து இதை பூமியில் நட்டு பயிர் செய்து தண்ணீர் ஊற்றி இதை விவசாயம் செய்யுங்கள் என்று சொன்னானாம் என்ற வரலாற்று செய்தியை கஅபுல் அஹ்பார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பார்கள். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த முதல் தொழில் விவசாயம். அல்லாஹ் குர்ஆனிலே ஒரு வசனத்தை கூறுவார். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்த பொழுது வஅல்லம ஆதமல் அஸ்மாஅ குல்லஹா ஸும்ம அரதஹும் அலல் மலாயிகா, அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எல்லா பெயர்களையும் கற்றுக் கொடுத்தான். இந்த ஆயத்திற்கு கீழாக விளக்கம் எழுதக்கூடிய குர்ஆனினுடைய முஃபஸ்ஸிரீன்கள் விளக்க விரிவுரையாளர்கள் சொல்கின்றார்கள், அல்லாஹ் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பல்லாயிரம் தொழில்களை கற்றுக் கொடுத்தான். அந்த பெயர்களையும் அந்த தொழில் முறைகளையும் அல்லாஹ் கற்றுக் கொடுத்தார். பிறகு சொன்னானாம், இதுதான் உங்களுடைய சந்ததிகள் செய்யக்கூடிய தொழில்களும் ஆகும், உங்களுடைய சந்ததிகளுக்கும் நீங்கள் இதை கற்றுத்தாருங்கள் என்று அல்லாஹ் சொன்னானாம் என்ற ஒரு செய்தியை இந்த வசனத்திற்கு கீழாக விளக்க விரிவுரையாளர்கள் சொல்கின்றார்கள். முதல் மனிதர் தோன்றியதும் அல்லாஹ் செய்த முதல் வேலை அவர்களுக்கு வாழ்வாதாரத்தை பெருக்கவும் எப்படி வாழ வேண்டும் என்ற வழிமுறையை கற்றுக் கொடுக்கவும் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தொழிலை கற்றுக் கொடுத்தார். எனவே தான் ஒவ்வொரு நபிமார்களை பற்றி சொல்லக்கூடிய நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், மா பஅஸல்லாஹு நபியன் இல்லா அல்-கனம, அல்லாஹ் எந்த ஒரு நபியையும் இந்த உலகத்தில் அனுப்பவில்லை, மாறாக அவர்கள் ஆட்டு மந்தைகளை மேய்த்தவர்களாகவே தவிர. எல்லா நபிமார்களும் ஆடுகளை மேய்த்திருக்கின்றார்கள். காரணம், இந்த மனிதர்களுக்கு புரிய வேண்டும், சும்மா உட்கார்ந்து இருப்பதல்ல ஒரு மனிதனுடைய பண்பு, ஏதாவது உழைத்து கொண்டே இருக்க வேண்டும். சொல்வார்கள், எப்பொழுதும் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சி ஒரு இடத்தில் இருந்தால் எத்தகைய பெரும் சாதனைகளையும் அவர் சாதிக்க முடியும், எத்தகைய சாதிக்க இயலாது என்று சொல்பவர்களுடைய வாய் மூடும் அளவிற்கு அவர் சாதனைகளை நிகழ்த்தி காட்ட முடியும் என்று சொல்வார்கள். தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் கொண்ட அந்த கடின உழைப்பு ஒருவரிடத்தில் இருந்தால் எத்துறையிலேயும் அவர் மேம்பட முடியும், அவர் சிறந்து விளக்க முடியும் என்பது நிதர்சனம். அது வரலாற்று நெடுகிலேயும் நாம் பல நபிமார்கள் செய்ததையும் கண்டிருக்கின்றோம். நம்முடைய முன்னோர்களும் நமக்கு அப்படிப்பட்ட வழிமுறைகளை கற்றுத்தந்து சென்றிருக்கின்றார்கள். நபிமார்கள் செய்த அவர்கள் பிரத்யேகமாக செய்த சில தொழில்களை பற்றி பார்ப்போம். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் செய்த தொழில் விவசாயம். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தச்சு தொழில் செய்தார்கள். நபி இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தையல் கலையை மேற்கொண்டார்கள். நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வியாபாரம் செய்தார்கள். நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இரும்பு கொள்ளராக இருந்தார்கள். நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹம்பீல் என்ற ஒரு பானத்தை விற்று வந்தார்கள். நபி மூசா ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆடுகளை மேய்த்து வந்தார்கள். இப்படி ஒவ்வொரு நபிமார்களும் ஏதாவது ஒரு தொழில் செய்திருக்கின்றார்கள். நம்முடைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வியாபாரியாக இருந்துள்ளார்கள். அவர்கள் ஒரு சிறந்த வியாபாரியாகவும் திகழ்ந்துள்ளார்கள், உழைப்பாளியாகவும் திகழ்ந்துள்ளார்கள். எந்த அளவுக்கு என்றால், ஒரு முறை சந்தையில் சென்று கொண்டிருக்க பொழுது யாரோ ஒருவர் ஏமாற்றி விற்று கொண்டு இருப்பார். அவரை பிடித்து சொல்வார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் கஷனா ஃபலைஸ மின்னா,
வியாபாரத்தில் ஏமாற்றுபவர் ஒரு முஸ்லிமே கிடையாது, அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல என்று அந்த வியாபார நுணுக்கங்களையும் வியாபாரத்தில் யாரெல்லாம் மோசடி செய்கின்றார்கள் என்பதையும் பார்த்தவுடன் கணிக்கக்கூடிய அந்த வியாபார நுணுக்கங்களை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரிந்து வைத்திருந்தார்கள் என்பதை அந்த வரலாற்று நிகழ்விலே நாம் காண்கின்றோம். அருமையானவர்களே, இப்படி எல்லா நபிமார்களும் உழைத்து உண்டார்கள், நமக்கும் அதை தான் சொல்லி தந்தார்கள். உழைத்து உண்ண வேண்டும் என்ற தாரக மந்திரத்தை நமக்கு சொல்லி தந்துள்ளார்கள் என்பதை பார்க்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதும் பாராட்டி பேசுவார்கள் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி. தாவூதை போன்று நான் சம்பாதிக்க வேண்டும், தாவூதுடைய அந்த கை சுத்தத்தை போன்று எனக்கும் சுத்தத்தை கொடு அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்தில் தாவூத் அலைஹிஸ்ஸலாமை போன்று இருக்க வேண்டும் என்று பல முறை கேட்டுள்ளார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் முதல் நபி, அவர்கள் தான் ஹலீஃபாவாகவும் இருந்தார்கள், நபியாகவும் இருந்தார்கள். ஒரு நபி அரசராக இருந்தது முதல் முறையில், இந்த வரலாற்றில் முதல் முறை நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மட்டும்தான். அவர்கள் இரும்பை வளைத்து கவசங்களை செய்து விற்று வந்தார்கள், அதன் மூலம் தங்களுடைய வாழ்வாதாரத்தை ஈட்டி வந்தார்கள், வாழ்ந்து வந்தார்கள். இதற்கு பின்னணி மிகப்பெரிய ஒரு வரலாற்று சுருக்கமும் இருக்கின்றது. நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்பொழுதும் தங்களுடைய மக்களிடத்தில் ரோந்து பணி செல்வார்கள். மக்களில் நகரை உலா வந்து மக்களிடத்தில் தங்களுடைய அரசரை பற்றி கேள்வி கேட்பார்கள். அரசருடைய குறை நெறிகளை பற்றி தெரிந்து கொள்வதற்காக நகரிலே உலா வருவார்கள். அப்படி ஒரு முறை தான் நகரை ரோந்து பணியில் செய்யும் பொழுது, உலா வரும் பொழுது மக்களிடத்தில் ஒவ்வொரு இடத்திலேயும் கேட்டு வந்தார்கள், உங்களுடைய அரசர் எப்படிப்பட்டவர்? எல்லா மக்களும் அரசரை பற்றி மாறு வேடத்தில் செல்கின்றார்கள். நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் மக்களிடத்தில் கேட்கின்றார்கள், உங்களுடைய அரசர் எப்படிப்பட்டவர்? மக்கள் புகழ்கின்றார்கள், அவர் மிகச் சிறந்தவர், மக்களிடத்தில் நீளமாக நடந்து கொள்பவர், அவர் நேர்மையான ஆட்சியாளர் என்பதை எல்லாம் மக்கள் புகழ்ந்து புகழாரம் சூட்டிக் கொண்டே வரும் பொழுதுதான் அல்லாஹ் இரு மலக்குகளை அனுப்புவான் மனித தோற்றத்தில். அந்த இரு மலக்குகளும் மனித தோற்றத்தில் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் வருகின்றார்கள். நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அந்த இரு மலக்குகளிடத்திலே கேள்வி கேட்கின்றார்கள், உங்களுடைய அரசர் எப்படிப்பட்டவர்? அந்த மலக்குகள், மனித தோற்றத்தில் வந்த அந்த மலக்குகள் பேசுகின்றார்கள், தாவூத் அரசர் அவர் மிகச் சிறந்தவர் தான், ஆனால் ஒரே ஒரு சிறு குறை மட்டும் இருக்கின்றது. அரசு ஹசானாக்களில் இருந்து அவர் தங்களுக்கும் தங்களுடைய குடும்பத்தாருக்கும் அதிலிருந்து வாழ்வாதாரத்தை எடுத்துக் கொள்கின்றார், வருமானத்தை எடுத்துக் கொள்கின்றார். அந்த அரசு ஹசானாவிலிருந்து செல்வத்தை எடுத்து பயன்படுத்துகின்றார். அது மட்டும் ஒரு சிறு குறையாக இருக்கின்றது என்று சொன்னதுதான் தாமதம். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அந்த பதிலை கேட்டவுடன் பள்ளிவாசலுக்கு செல்கின்றார்கள். மெஹராபில் நுழைந்து அழுது தொழுது அல்லாஹ்விடத்திலே பணிந்து துஆ கேட்கின்றார்கள். யா அல்லாஹ், நான் எனக்கென்று ஒரு தொழிலை செய்து என்னுடைய வாழ்வாதாரத்தை ஈட்டவும் நான் வாழவும் எனக்கு ஒரு தொழிலை கற்றுக்கொடு என்று சொல்கின்றார்கள், துஆ கேட்கின்றார்கள் அல்லாஹ்விடத்தில். அப்பொழுதுதான் அல்லாஹ் கட்டளையிட்டான், வஅலன்னா லஹுல் ஹதீத், இரும்பை உமக்கு நாம் லேசாக்கி தந்தோம் என்று சொன்னான். இரும்பை உருக்கி அதன் மூலமாக கவச சட்டைகளையும் இராணுவத்தினுடைய ஆடைகளையும் தயாரித்து அதை விற்று வந்தார்கள் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம். பிறகு ஒரு நாளைக்கு மட்டும் அவர்கள் பல்லாயிரக்கணக்கான பொற்காசுகளை சம்பாதிப்பார்களாம். அதில் சிலதை தங்களுக்கும் மற்றதையெல்லாம் தான தர்மங்களையும் செய்து வந்தார்கள். ஒரு அரசர் உழைத்து உண்ணக்கூடிய ஒரு மாண்பை பெற்ற அரசராக திகழ்ந்தவர்கள் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம். எனவே தான் சொல்வார்கள், தாவூதை போன்று அமல் செய்ய, தாவூதை போன்று ஒருவர் தொழில் செய்ய வேண்டும். எத்தகைய மிகப்பெரிய பதவிகளும் தங்களை அலங்கரித்தாலும் தான் தன்னுடைய கையால் உழைத்து உண்ணக்கூடிய அந்த மாண்பிற்குரிய ஒரு தொழிலை போன்று, அந்த உணவை போன்று வேறு எந்த ஒரு சிறந்த உணவும் இல்லை என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்று வாழ வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கும் பணிந்துள்ளார்கள், கட்டளையிட்டுள்ளார்கள். நபி ஹஜ்ரத் மிக்தாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பார்கள் ஒரு ஹதீஸிலே, மா அகல அஹதுன் துஆமன் கத்து, ஒருவர் உண்ணக்கூடிய உணவிலேயே சிறந்த உணவு எது தெரியுமா? கைருன் மின் ஐயகுல மின் அமலி யதைஹி,
பிறரிடத்தில் யாசகம் கேட்காமல், பிறருடைய வருவாயில் இருந்து உண்ணாமல், சுயமாக தொழில் செய்து சுயமாக உழைத்து உண்ணுவதுதான் அவர் உண்ணக்கூடிய உணவுகளிலேயே சிறந்த உணவு என்று சொல்வார்கள். நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பெரிய அரசு அதிகாரம் எல்லாம் இருந்தாலும், உலகத்தை ஆடக்கூடிய அந்த பண்பு இருந்தாலும், எல்லாவற்றையும் துறந்தும் தன்னுடைய சுயமாக தொழில் செய்து உண்டார்கள். அப்படி உண்ணுவது தான் சிறந்தது. அப்படிப்பட்ட சிறந்த தொழிலை தான் மக்கள் செய்ய வேண்டும் என்று நமக்கும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி தந்துள்ளார்கள் என்பதை பார்க்கின்றோம். இந்த உழைப்பாளர்கள் தினத்தில் உழைப்பாளர்களை மேம்படுத்த வேண்டும், நாமும் உழைப்பாளர்களாக மாற வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் நமக்கு தேவையான ஒவ்வொரு துறைகளிலேயும் நாம் உழைத்து அதை சாதிக்க வேண்டும். நம்முடைய அடுத்த தலைமுறையினர் எல்லா துறைகளிலேயும் மேம்பட வேண்டும். மருத்துவத்துறையில், ஊடகத்துறையில், பொருளாதாரத்தில், பிசினஸில், எல்லாவற்றிலேயும் நம்முடைய சமூகம் கால் பதிக்க வேண்டும். இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம், வெறும் 2% இந்த உலகம் முழுக்க வாழக்கூடிய யூதர்கள் எல்லா துறைகளிலேயும் ஆக்கிரமித்துள்ளார்கள், அக்கிரமம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய கையில் அது சிக்கிக் கொண்டிருப்பதால் உலகத்தில் எத்தகைய அநியாயங்களும், உலகத்தில் எத்தகைய மோசமான நிகழ்வுகளும் நடக்கின்றது என்பதை நாம் கண்கூடாக பார்க்கின்றோம். காரணம், அந்த துறைகளை எல்லாம் நாம் துளைத்து விட்டது தான் காரணம். முஸ்லிம்கள் ஒரு காலத்தில் எல்லாவற்றிலேயும் மேம்பட்டு இருந்தார்கள். அவர்களுடைய கையில் ஆட்சி அதிகாரமும் இருந்தது, பொருளாதார பலமும் இருந்தது, கல்வியில் மேம்பட்டு இருந்தார்கள். மருத்துவத்தில் சொல்லவே வேண்டாம். இந்த உலகத்தில் முதலில் மருத்துவத்தை பற்றிய அடிப்படை நூலை எழுதியவர் அலி இப்னு சீனா. கிதாபு திப் என்பதை எழுதிய அலி இப்னு சீனா ஒரு முஸ்லிம். ஆனால் அதையெல்லாம் மறந்துவிட்டு இன்றைய முஸ்லிம்கள் வெறும் தங்களுக்கு மத்தியில் சண்டையிடுவதிலேயே மட்டும் கவனம் செலுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். வெறும் கருத்து வேறுபாடிலேயும் அவர்கள் திளைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். தன்னுடைய சமூகம் எப்படி உயர வேண்டும் என்பதை சற்றும் சிந்திப்பதில்லை. வெறும் சற்று சின்ன சின்ன கருத்து மோதல்களில் நம்முடைய வாழ்க்கைகள் பிளவுபட்டுக் கொண்டே இருக்கின்றதை தவிர நம்முடைய சமூகத்தை எப்படி மேம்படுத்த வேண்டும், எல்லா சமூகத்தை விடவும் நாம் எப்படி மேம்பட வேண்டும் என்பதை கொஞ்சம் சிந்தித்து உணர்ந்து அவர்கள் முயற்சி செய்தால் வருங்காலத்தில் இன்றைய தலைமுறையினர் அவர்கள் மேம்பட முடியும், சிறந்து விளங்க முடியும். நம்முடைய பிள்ளைகளை அதற்கு தயாராக்க வேண்டும். உழைப்பாளர்கள் தினத்தில் நாம் இதை நம்முடைய சிந்தனையை எடுத்துக் கொள்ள வேண்டும். ஊடகத்துறையில் எத்தனை முஸ்லிம்கள் இருக்கின்றார்கள். ஊடகம் எந்த அளவிற்கு ஒரு போலி செய்திகளை மட்டுமே மக்களிடத்தில் பிம்பமாக கொடுத்து நம்ப வைத்துக் கொண்டிருக்கின்றது. அதற்கு மத்தியில் உண்மை செய்திகளை பரப்புவதற்கு நம்முடைய சமூகத்தை சார்ந்தவர்கள் அங்கு குறைவு. அதிகாரத்தில் எத்தனை பேர் இருக்கின்றார்கள், கல்வித்துறையில் எத்தனை பேர்கள் இருக்கின்றார்கள். படிப்பறிவே நம்முடைய சமூகத்தில் மிகவும் குறைவு என்பதுதான் நிதர்சனம். 14% எழுத படிக்க தெரிந்தவர்கள் வெறும் 5% தான் இந்த இந்தியாவில் இருக்கின்றார்கள். அதுவும் குறிப்பாக சச்சார் கமிட்டி என்ற ஒரு கமிட்டி அவர்கள் ஒரு 10 வருடத்திற்கு முன்பாக சர்வே எடுத்ததில் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? பழங்குடியினர் அவர்கள் பெற்றிருக்க கல்வியை கூட முஸ்லிம் சமூகம் பெற்றிருக்கவில்லை. எவ்வளவு பெரிய ஒரு மோசமான நிலையில் நாம் இருக்கின்றோம் என்பதை இங்கு நாம் சிந்திக்கின்றோம். கல்வியிலேயும் தேய்மானம், பொருளாதாரத்திலேயும் தேய்மானம், பண்பாட்டிலேயும் தேய்மானம், கலாச்சாரத்திலேயும் தேய்மானம். இப்படி எல்லா துறைகளையும் ஒரு வீழ்ச்சியின் கீழேயே போய் கொண்டிருந்தால் நம்முடைய சமூகத்தின் அடுத்த காலம் எப்படி இருக்கும் என்பதை நாம் இங்கு சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பானவர்களே, நாலேஜ் இஸ் பவர். கல்வி மட்டும் தான் நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய அறிவு, மிகப்பெரிய பலம். அதை நாம் கையில் எடுத்தால் மட்டும் தான் வளர முடியும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடமும் அதுதான். பத்ர் களத்தில் கைதிகளை பிடித்தவுடன் அவர்களிடத்தில் ஒரு நிபந்தனை வைத்தார்கள். 10 முஸ்லிம்களுக்கு எழுத படிக்க கற்றுக் கொடுத்து நீங்கள் விடுதலை பெற்றுக் கொள்ளுங்கள். பணம் எல்லாம் கேட்கவில்லை, ஈட்டு தொகை இல்லாதவர்கள், நீங்கள் கல்வியை கற்றுக் கொடுத்து விடுதலை பெறுங்கள் என்று சொன்னார்கள். காரணம் என்ன தெரியுமா? அன்றைய மக்காவில் எழுத படிக்க தெரிந்தவர்கள் வெறும் 14 பேர் தான்.
ஆயிரக்கணக்கான மக்களில் 16 நபர்கள் மட்டும் தான் எழுத படிக்க தெரிந்தவர்கள். அப்பொழுது ஒரு முஸ்லிம் சமூகத்தை கட்டமைக்க வேண்டும் என்றால் அதற்கு முதல் தேவை கல்விதான் என்பதை வலியுறுத்தி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர் களத்தில் அந்த தூர நோக்கு தொலைநோக்கு சிந்தனையை கொண்டு செயல்பட்டார்கள். அதன் விளைவு தான் பிற்காலத்தில் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் தோன்றிய பொழுது, இஸ்லாமிய செங்கோல் ஆட்சி நடந்த பொழுது உலகமெல்லாம் வியக்கும் அளவிற்கு பல்கலைக்கழகங்களையும் பெரும் நூலகங்களையும் அமைத்தார்கள் முஸ்லிம்கள். இன்றைக்கு கூட கைரோவிலே மிகப்பெரிய பழமை வாய்ந்த யூனிவர்சிட்டியும் இருக்கின்றது, பழமை வாய்ந்த புத்தக சாலையும் இருக்கின்றது. காரணம், முஸ்லிம்கள் கல்வியில் தேர்ந்திருந்தார்கள். நாம் இன்றைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு செய்தியும் அதுதான், நம்முடைய படிப்பினை நம்முடைய சமூகத்திற்கு எதை கொடுக்கின்றோமோ இல்லையோ கல்வியையும் ஒழுக்கத்தையும் கொடுத்து விட்டால் போதும். நாம் கண்கூடாக பார்க்கின்றோம், கல்வி இல்லாத இன்றைய இளைஞர்கள் யாரையோ ரோல் மாடலாக எடுத்துக்கொண்டு, யாரையோ வழிகாட்டி தலைவர்களாக எடுத்துக்கொண்டு பித்தம் பிடித்து அலைகின்றார்கள் என்பதை நாம் கண்கூடாக பார்க்கின்றோம். காரணம், கல்வி அறிவு இல்லை. கல்வி அறிவு இருந்தால் இந்த நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்க மாட்டார்கள். பெற்ற பிள்ளையை விடவும், தந்தை பெற்றோர்களை விடவும் எனக்கு இவர்தான் பெரியவர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பைத்தியம் பிடித்து திரிகின்றார்கள் என்றால் அந்த இளைஞர்களிடத்தில் கல்வி அறிவு இல்லை, சமூகத்தின் அக்கறையும் இல்லை, பண்பாட்டு சீர்குலைவும் அதற்கெல்லாம் காரணம். இத்தகைய சூழ்நிலைகளில் இன்றைய நாளில் நாம் உறுதி கொள்ள வேண்டும், நம்முடைய தலைமுறை, நம்முடைய அடுத்த தலைமுறையினருக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தையும் கல்வியையும் போதிக்க வேண்டும். அவர்களுக்கு சமூகத்தினுடைய அக்கறையை கொடுக்க வேண்டும். உலகத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை புரிய வைக்க வேண்டும். வெறும் சினிமா பிம்பத்தில் அவர்கள் ஊறி போய் கிடப்பதை விட்டும் அவர்களை வெளியில் கொண்டு வர வேண்டும். குறிப்பாக பெண் மக்களை அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். புர்காக்களை அணிந்து என்னென்ன அனாச்சாரங்களை செய்து வருகின்றார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். தன்னை மணந்த கணவரை விட இவர் சிறந்தவர், தன்னை மணந்த கணவர் முக்கியம் கிடையாது, எனக்கு அவர் பிரியம் கிடையாது என்று ஓபனாக ஸ்டேட்மெண்ட் கொடுக்கக்கூடிய பெண் மக்களை பற்றி என்ன சொல்வது? இப்படியெல்லாம் கண்கூடாக பார்க்கக்கூடிய காட்சி எல்லாம் மனதை வலிக்க செய்கின்றது. எவ்வளவு பெரிய ஒரு பாரதூரமான ஒரு சமூகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எவ்வளவு பெரிய மார்க்கத்தை விட்டு அவர்கள் தூரமாகி அவர்கள் அனாச்சாரத்திலேயும் வழிகேட்டிலேயும் போய் சென்று கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நினைக்கும் பொழுது வருத்தமாக இருக்கின்றது. நம்முடைய பிள்ளைகளை நாம் அவர்களுக்கு வழிகாட்ட தவறிவிட்டோம் என்பது தான் நிதர்சனம். எனவே இந்த உழைப்பாளர்கள் தினத்தில் நம்முடைய பிள்ளைகளை உழைக்க கற்றுக் கொடுக்க வேண்டும், கல்வியை போதிக்க வேண்டும், பொருளாதாரத்தில் ஒரு நிலைக்கு வர வேண்டும். ஒரு ஸ்டெடியான ஒரு ஸ்டாண்டர்டான சமூகமாக நாம் ஆகாமல் எந்த விதமான ஒரு நிலைக்கும் அவர்கள் எந்த விதமான சமூக முன்னேற்றத்திற்கும் அவர்கள் வழிகோல முடியாது என்பது நிதர்சனம். எத்தனையோ வரலாறுகள் அதற்கு நமக்கு படிப்பினையாக இருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். ஹாரூன் ரஷீத் என்ற மிகப்பெரிய மன்னர், வரலாற்றில் போற்றத்தக்க பெயரை பெற்றவர் அந்த ஹாரூன் ரஷீத் என்ற மன்னர். அவர் ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை சந்திக்க செல்கின்றார். அவர்களுடைய வீட்டிற்கு செல்கின்றார். அப்பொழுது தன்னுடைய அமைச்சர்களை எல்லாம் அழைத்துக் கொண்டு வாசல் கதவில் நிற்கின்றார். கதவை தட்டுகின்றார். பிறகு கதவு திறக்கப்படுகின்றது. ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த வெளிச்சம் திடீரென்று அணிந்து விடுகின்றது. ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அவர்களை சந்திக்க சென்ற ஹாரூன் ரஷீத் என்ற மன்னர் வீட்டிற்குள் நுழைந்து பிறகு ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹாரூன் ரஷீத் மன்னருடைய கையை குலுக்குகின்றார்கள், முசாஃபா செய்கின்றார்கள். ஹாரூன் ரஷீத் மிகப்பெரிய மன்னர், ஆனால் உழைத்து உண்ணக்கூடியவர் அல்ல. அவருடைய கை மிருதுவாக இருக்கின்றது. முசாஃபா செய்யும் பொழுது உணர்கின்றார்கள் ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, உழைக்காத கை, உழைத்து உண்ணாத கரம் இப்படித்தான் லேசாக இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு சொல்கின்றார்கள், உழைத்து உண்ணாத கரம் நரகத்திற்கு செல்லாமல் இருக்க வேண்டும் என்பதை நான் பயப்படுகின்றேன் என்று ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த ஹாரூன் ரஷீதிற்கு எச்சரிக்கை செய்தார்கள். உழைத்து உண்ணாமல் இந்த உலகத்தில்
சொர்க்கத்தில் கூட செல்ல முடியாது என்று பெரியோர்களுடைய வார்த்தைகள் நமக்கு உண்டுத்துகின்றது. இதை கேட்டதும் ஹாரூன் ரஷீத் மன்னர் அவர்கள் தேம்பி தேம்பி அழுகின்றார்கள். சொகுசு வாழ்க்கையை கண்டதும் சொகுசு வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்களாக இருப்பவர்கள் சற்று சிந்திக்க வேண்டும். எத்தகைய செல்வம் படைத்தவர்கள் கூட ஒரு காலத்தில் உழைத்து உண்டிருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா யசுர்னி அன்ன உஹதன் தஹபன், இந்த உஹது மலை எனக்கு தங்கமாக ஆக்கி கொடுக்கப்பட்டாலும் அது எனக்கு மகிழ்ச்சி அளிக்காது என்று சொல்லவர்கள். அப்படிப்பட்ட பெரும் செல்வத்தை தங்களால் அடைய முடியும் என்று இருக்கக்கூடிய சக்தி இருப்பதுடனே அவர்கள் வியாபாரம் செய்தார்கள், அவர்கள் தொழில் செய்தார்கள், சுயமாக சம்பாதித்து உண்டார்கள் என்பதை நாம் இங்கு பார்க்கின்றோம். எனவே எக்காலத்திலேயும் நாம் வெறுமனே வீணாக வாழ்க்கையை கழித்து நம்முடைய சமூகத்தை நாம் உதவி செய்யாமல் இருக்கக்கூடாது. நம்முடைய சமூகத்தில் பொருளாதார ரீதியில் நாம் உயர வேண்டும், நாமும் உயர வேண்டும், நம்முடைய சமூகமும் உயர வேண்டும் என்ற அக்கறையுடன் நாம் சம்பாதிக்கவும் வேண்டும், உழைக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு உழைப்பு என்றால் என்ன என்பதை கற்றுக் கொடுக்க வேண்டும். கல்வியிலேயும் பொருளாதாரத்திலேயும் எல்லா துறைகளிலேயும் அவர்கள் உழைத்து முன்னேற வேண்டும் என்பதை அவர்களுடைய மனதில் ஆணித்தனமாக படிக்க வேண்டும் என்பதை இந்த நல்ல நேரத்தில் நம்முடைய சிந்தனையில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அருமையான